ஒரு டைமில் ரூமில் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு டைமும் ரூமில் விளையாடினல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என் குடும்பத்திலேயே பல பேர் சொல்லியிருக்காங்க, இவ செத்தா யார் வரப்போறா, யாருக்காக இவ சம்பாதிக்கிறா, ஏன் இப்படி பண்ணுறா, தலைமாட்டில் நின்று அழுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. உயிரோடு இருக்க ஆள் சேர்த்தனோ இல்லையோ, சாகும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு 100% நம்பிக்கை. இப்போ என்னாச்சு ஆப்ரேஷன், என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி இந்த பக்கம் பெயின், நான் இந்த பக்கம் பெயின், நானே தான் பயந்துட்டேன். என்னடா இந்த பக்கம் வலினா இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. பட்டா தான் உனக்கு புரியும் அப்படின்வாங்கல்ல, இதை நானே பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்பெண்ட் பண்ணி கேம் விளையாடி இப்படி கெடுத்துக்கிட்டேன். ஒருத்தவங்களோட பெயின் உங்களுக்கு இவ்வளோ கேலி பொருளாக இருக்குன்னா, அல்லாஹ் அக்பர், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல ஷகிலா அம்மா, கண்டிப்பா இவங்க வந்து பெரிய பங்களால இருக்காங்க, நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு. என்ன ஆச்சு அதெல்லாம் சேர்த்து வைக்கல அப்படின்னா என்ன பண்ணீங்க? ஒரு சிஸ்டரு, அவங்கள நம்பி போர்விகால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம் ஷகிலாமா. வணக்கம். இது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நியூஸ் பார்த்துருந்தேன். எப்படி இருக்கீங்க இப்போ? ஓகேவா எல்லாம்? பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. என்னாச்சுமா? கேம் விளையாண்டது அந்த மாதிரி நியூஸ் பார்த்தோம், அப்படி தான் போட்டிருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இல்லை, உண்மையிலேயே ரொம்ப யூசேஜ் ஆஃப் கேட்ஜெட்ஸ். 1-2 கேம் இல்லை, ஃபோன் ஃபுல்லாகவே கேமு, என் டேப் ஃபுல்லாகவே கேம்ஸ் தான் இருக்கும். அது என்னென்னா, நான் சின்ன பத்துலேருந்தே உண்மையை சொல்லணுன்னா, கேட்ரிட்ஜ் போட்டு ஒரு காலத்தில் டிவியில் கனெக்ட் பண்ணி ஆட வேண்டிய கேம்ஸ் இருந்தது. அது வாங்க முடியாது, அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்ததால் இப்போ வந்து இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ஃபோன் எதுன்னு பார்த்து, ஐஃபோன் ஆஃப்கோர்ஸ் இல்லை, நான் ஐஃபோன் யூஸர் இல்லை, நல்ல நல்ல இப்போ டேப் வாங்கிறது, அதில் கேம் போட்டு விளையாடுறது, எங்கே போனாலும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறது. அதாவது அதெல்லாம் வாங்க முடியலன்னு இப்போ அதை தீர்த்துக்கலான்ற மாதிரி போட்டு எப்போ பாரு கேம் விளையாடுவேன். அது போக டைம் இருந்தால்தான் இன்ஸ்டாவையோ யூடியூபையோ பார்க்குறது. அதுவும் ஒரே பொசிஷனில் இப்படி 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 வச்சுட்டு இப்படி படுத்து இந்த கேம் இப்படியே தான் இருப்பேன். 5 hours 6 hours அப்படி தான் இருப்பேன். ஓகே. ஸோ முதல்ல இந்த லெஃப்ட் ஷோல்டர் வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிச்சது. இது எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட் டிசம்பர் இந்த பெயின் வந்தது. என்னவோ நினச்சி சும்மா ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உம்ரா போயிட்டு வந்தேன். இப்போது வந்து ரொம்ப டாலரன்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இன்டாலரபிள் பெயின். அதனால நான் ஹாஸ்பிட்டல் போனேன். உடனே சர்ஜரி பண்ணுங்க. நாங்கள் உடனே சர்ஜரினால் நம்ம நம்புவோமா? நம்ம ஒரு 10 டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எம்ஆர்ஐயில் வந்து சர்ஜரி பொசிஷனில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதனால பண்ணேன். ஓகே. எவ்வளோ ஆச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்? 3 லட்சம் அப்படி? ஆமாம், 3 லட்சம். 3 லட்சம். இப்போ ஃபினான்ஷியல் கண்டிஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகேவா? ஆள் ஓகேவா இல்லை எப்படி? அதெல்லாம் ஓகே தான். ஆமாம். இப்போ என்ன ஆச்சு ஆப்ரேஷன்? எப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி இந்த பக்கம் பெயின், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. இப்போது இந்த பக்கம் பெயின், நானே தான் பயந்துட்டேன். என்னடா இந்த பக்கம் வலினா இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அது வந்து இங்கே நடுவில் C3 C4 C5 ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து டிட்டானியம் சிப்பு வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்க்கு வெளில வந்துட்டு அதுக்கு பதில் டிட்டானியம் டிஸ்க்கு வந்து டிட்டானியம் பிளேட்டை வந்து டிஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. அது போட்டுக்கலாமா? இல்லை இல்லை, பரவாயில்ல. எனக்கும் உங்கள் டாக்டர் சொன்னார் கொஞ்ச நேரம் அது கழட்டி அப்பப்போ கொஞ்சம் காற்று இருக்கணும் அப்படின்னுட்டு. பட் அதர்வைஸ் ஓகே. ஓகே. எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரியாக? இது இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது. அதான் சொன்னேன், நான் ஆக்சுவலி நான் டயபெட்டிக் வேறு, எனக்கு ஆறாதோன்னு நினச்சேன். எனக்கு சீக்கிரமாக ஆறுது, அல்ஹம்துலில்லாஹ், வித் காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஸோ ஆறிட்டு வருது. ஸோ அவ்வளோதான். இன்னொரு இனிமேல் ட்ராவலிங்க்கு மட்டும் அது போட்டால் போதும். இது வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணணும். ஆமாம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போது எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனால் இப்போவுமே உங்களை பழைய அடையாளங்களை வச்சுட்டு கமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது பண்ணும்? அந்த கமெண்ட் பாருங்க,
ஒரு டைமில் ரூமில் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு டைமும் ரூமில் விளையாடினேன்ல, அது கூட ப்ளே ஸ்டேஷன் வச்சு தான் விளையாடினேன். எல்லாமே தப்பாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னா அதுக்கு டைம் பத்தாது. நீ எப்படி சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ப்ளே ஸ்டேஷன்லேயே விளையாடிருக்கேன். ரூமில் தான் விளையாட முடியும். ரூமை விட்டு வெளில விளையாடுறதுன்னா ஃபுட்பால்லேருந்து எல்லா பாலும் இருக்கும், நம்ம விளையாடுறது இல்லை அதெல்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம அதான் சொல்கிறேனே, ஒருத்தவங்களோட பெயின் உங்களுக்கு இவ்வளோ கேலி பொருளாக இருக்குன்னா, அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. அன்றைக்கி தான் இந்த வலி புரியும். அதான் சொல்லுவாங்கள்ல, பட்டா தான் உனக்கு புரியும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ வேண்டாம், இது படம் வேணாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை நானே பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ டைமு என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி கேம் விளையாடி இப்படி கெடுத்துக்கிட்டேன். இந்த வழி வர வச்சுக்கிட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வேறு யாருக்கும் வர வேண்டாம். ஸோ நம்ம கையில் இருக்கிற விஷயத்த நம்ம தடுக்கலாமேன்னு. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுட்டு இருந்தா, எவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது ஆக்சுவலி நான் எனக்கு வீடியோ பண்ணது கூட தெரியாது. நான் சும்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மிலா தான் வந்து சும்மா எடுத்துகிட்ருக்கான்னு நினச்சேன். அப்புறம் க்ளோசிங் கொடுங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்றதால தான் நான் க்ளோசிங் கொடுத்தேன். இல்லை, நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கேன் அப்படின்னாலும் பின்னாடியும் அந்த கமெண்ட்ஸில் ஏசிட்டு தான் இருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. உடம்பு நல்லா இல்லைன்னாலும் இப்படி சொல்கிறதா? இப்போது சில பேர் வந்து ஸ்மோக்கிங் செயின் ஸ்மோக்கிங் அப்படின்னாங்க. நான் என்னைக்காவது நான் ஸ்மோக் பண்ணலைன்னு எப்போ சொல்லியிருக்கேன்? நான் பண்ணுற ஆள் தான் என்னை கேட்கும்போது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். பட் இது ஸ்மோக்கிங்கால் ஆச்சுன்னா, ஆமாம் ஸ்மோக்கிங்கால் ஆச்சு, தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பட் நான் வந்து லாஸ்ட் அக்டோபரும் ஐ குவிட் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். அப்படி கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஸோ மக்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களோட வேதனையை அப்படி கேலி ஆக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் என்னென்னவோ, அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நீங்கள் எனக்காக வந்து நிறைய பேர் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், நீங்கள் நல்லா ஆயிடணுன்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா கிடச்சிட்டு போட்டோம். ஓகே. இல்லை, அது வந்து உங்களுக்கு இன்னமும் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ், உங்களோட அந்த அடையாளங்கள், நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றிருந்தாலும் இன்னமும் அந்த விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு உங்களை எது ஸ்மோக் பண்ணுற விஷயம் இல்லை, அது இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ், நீங்கள் அதை படிச்சிங்களா என்னன்னு என்னன்னு சொல்லுங்கள். இவங்க வந்துட்டு இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ மீன் இது வந்து வேறு ஏதோ வந்திருக்கு இவங்களுக்கு இந்த இல்லை, வேறு எதானாலும் சொல்லுவேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இது வந்து ஜஸ்ட் சர்விக்கல் இஷ்யூ, வேறு எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் வலியை டாலரேட் பண்ணியிருந்தா நிறைய இடங்கள் இருக்குது. இதை வந்து கட்டு போடுறேன்றாங்க, நிறைய இடங்கள் இருக்குது. என்னால் வலி டாலரேட் பண்ண முடியல. நான் வந்து அவ்வளோதான், என்னால் ஒரு சின்ன தலைவலினா இமீடியட்டாக நான் மாத்திரை போடுற ஆள். ஸோ என்னால் வெயிட் பண்ண முடியாமல் தான் நான் சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ இது வேறு எதாலேன்னா அதையும் சொல்லுவேன், இதை பண்ணாதீங்க. இது நான் ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு யாரையும் நான் எக்ஸாம்பிள் எடுத்து பேசுகிறேன். நான் என்ன வேணால் பேசிக்கலாம். எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறது எதனால சொல்கிறேன்? உங்களோட சிம்பத்தியா, என்னோடய ஜிபே நம்பராக கொடுத்தேன், எல்லோரும் பைசா போடுங்க நான் கேட்டேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், வேண்டாம். இப்போ கூட ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு பையனுக்கு செல்ஃபோன் வெடிச்சிருச்சு. இந்த வாய் பக்கம்லாம் வாயே இல்லாமல் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. அதனால நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லணும்னு நினச்சி தான் சொன்னேனே தவிர, இதனால இவங்க சிம்பத்திக்காகவோ இல்லைன்னா எத்தனை பேர் சொல்லுங்கள், நான் உங்ககிட்டலாம் பணம் கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன், யார்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒருத்தங்களோட பெயின் உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா, நீங்கள் இருக்கிற அதே பூமியில் தான் நாங்களும் இருக்கோம். புரியுது. இல்லை, இப்போ இந்த இடத்துல ஆப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக போடுங்க. அதில் அது பண்ணியிருக்கீங்களே, இப்போ சாப்பாடு இன்டேக் அதில் ஓகே. அது அன்றைக்கே டாக்டர் சாப்பிட்லாம், லிக்விடாக சாப்பிடுங்கன்னாரு. அன்றைக்கே சாலிடாக சாப்பிட்டேன், ரொம்ப பசிச்சுது. ஏன்னா அந்த பெயினால் ஒரு 3 நாள் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடாமல் இருந்தேன். பெயினில் எதுவும் இறங்காமல் இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஓகே. இப்போ இந்த எங்களை நான் யோசிக்கவே இல்லை. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு,
அவங்கள ரொம்ப தனிமை வந்து அவங்கள ரொம்ப போய் பாடுபடுத்துது, அதனால தான் அவங்களுக்கு இப்படி எப்படின்னு கேம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அது யாரோ ஒரு நண்பர் அது தனிமைன்னு நான் சொல்றதை விட உண்மையில சொல்லணும்னா, நான் எனக்குள்ள வந்து ஒரு எத்திக்ஸ் வச்சிருந்தேன். அனவசரமாக ஃபோனில் வந்து பேச ஆரம்பித்தோன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயே ஒரு டாபிக் போய் 10 டாபிக் போய் தேவையில்லாதது ஒருத்தரை பற்றி காசிப் பண்ண ஆரம்பிச்சிடும். எதுக்கு இது? ஸோ நான் ஃபோனில் என்னவோ அது மட்டும்தான் பேசுவேன். நான் 10 மணிக்கு வரேன், நான் 9:55க்கு இங்கே வந்துட்டேன், இது வரைக்கும் தான் எப்போவுமே பேசுதுண்டு. காசிப் பண்ண மாட்டேன். அவர்ஸ் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸோடு என்றைக்குமே பண்ணதில்லை. அது நான் நினச்சேன் அது ரொம்ப நல்லது, நம்ம வந்து ஒருத்தரை பற்றி காசிப் பண்ணாமல் இருக்கோம். பட் அதுக்கு பதில் என்ன பண்ணேன்னா, நான் இந்த கேம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி, அது கூட எனக்கு கேட்டிருந்தாங்க கேம் விளையாடுற வயசான்னு. நான் நினச்சிக்கிட்டேன் என்ன நானே வந்து ஆக்குப்பைடாக வைக்கிறதுக்கு ஏதோ மைண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் கேம்ஸ் அது இதுன்னு விளையாடிட்டு இருக்கேன்னு. பட் அது இப்போ எவ்வளோ கெடுதல்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என் மக்களும் அதை புரிஞ்சிக்கணும். இப்போயே குழந்தைங்கக்கிட்ட அதுங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுது, அந்த சுச்சுவேஷன் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ கொடுக்காதீங்க, 2 நாளுக்கு மேலே பசி எப்படி தாங்கும், வாய் மூடிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் அதான் சொல்லணும்னு நினச்சேன் நான். அந்த ஒரு விஷயம் தான். இல்லை இப்போ மறுபடியும் அந்த ஒரு ஷூட்டிங்காக இருக்கட்டும், தொடர்ந்து உங்களோட நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ஷோஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்து எப்போ நீங்கள் மீண்டு வந்து எப்போ பண்ண போகிறீங்க அடுத்ததெல்லாம்? இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்கார் வந்து நெக்கு லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆகும்னாரு டாக்டரு. ஸோ அதுக்கு இன்னும் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 15 days ஆகும். ஸோ தட் இந்த இந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ட்ராவலிங் பண்ண வேணாம், காரில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. மற்றபடி பண்ணணும்னா பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது ஒரு சின்ன கிளாரிட்டி, அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, தென் இதுக்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இப்போவுமே இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்பர் கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் வருவாங்க. அதுக்காக தான் ரொம்ப அது மாதிரி சொல்கிற உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் தேவைப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், அதனால என் ஃப்ரெண்ட் அருணா தான் எனக்காக இன்சூரன்ஸ் போட்டு எதுக்கு இதுன்னு அது எதுக்குன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எதுக்கு இது இப்போ எதுக்கு வேஸ்ட் பண்ணுற நீ ஒரு 25,000 ரூபாய் எவ்ரி இயர் என்கிட்ட அப்படின்னு, அது எதுக்குன்னு இப்போ புரிஞ்சுது. அண்டு முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், இது நேற்று தான் அப்லோட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில். அதுக்கப்புறமா நிறைய நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. கமின் இதே எடுத்து போட்டாங்க, என்கிட்டே கேட்டாங்க எடுத்து போடலாமான்னு. போடுங்க, அதில் என்ன இருக்குன்னு. ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்ட், சவுத் இந்தியா மொத்தம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அத்தனை ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்து இது ஏண்டா எப்பா, தெரிஞ்சவங்களதே நிறைய, தெரியாதவங்களும் அம்மா ஹவையும் அத்தனை ஃபோன் கால்ஸ். நான் எப்போவுமே நினைப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என் குடும்பத்திலேயே பல பேர் சொல்லியிருக்காங்க, இவ செத்தா யார் வரப்போகிறா. இது வந்து நான் சிம்பத்திக்காகலாம் பேசுகிறேன். சொன்னவங்க இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும். பட் அப்படி சொன்னாங்க, ஏன்னா ஃபேமிலி இல்லை, யாருக்காக இவ சம்பாதிக்கிறா, ஏன் இப்படி பண்ணுறா, தலைமாட்டில் நின்று அழுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. பட் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நான் வந்து உயிரோடு இருக்க ஆள் சேர்த்தனோ இல்லையோ, சாகும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அண்டு உண்மையிலே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து கெஞ்சாத குறை, தயவுசெய்து அவங்களெல்லாம் வெளில அனுப்புங்கன்னு நானும் சொல்லிட்டேன். அது அப்புறம் திருப்பி டாக்டருங்க திட்டுறாங்க, டாக்டர் இவங்களெல்லாம் வெளில போக சொல்லுங்கள் டாக்டர்னு கூட சொன்னேன். அவ்வளோ பேர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அருணா, நர்மதா, லக்ஷ்மி அக்கா, ஆக்டர்ஸ் மும்தாஜ், ரம்மு அக்கா, லதா அக்கா, அனுராதா அக்கா, அபினேஸ்ரீ, யார் பேராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு நான் அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரிஞ்சு வந்தவங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு இல்லை, எனக்கு என் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். அண்ட் என் கூடவே மகா, தங்கம், மிலா எல்லாருமே என் கூட இருந்தாங்க. ஸோ எனக்கு ஏதோ போனேன் அந்த மயக்கத்தில் இருந்த ஒரு 4 hours தான் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எல்லாருமே கூட இருந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்.
வாழ்க்கையில எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கோம் அந்த நண்பர்கள், இந்த விஷயத்தை இந்த டைம்ல ரொம்ப உணர்ந்துட்டீங்களாக்கா? இதுக்கு முன்னாடியும் உணர்ந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியும் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அப்பவும் அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நான் பெருசாக காசு பணம் சேர்த்து வைக்கல, அண்ட் எனக்கு பெருசாக காசு பணத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் வரலை. ஏன்னா நான் ஒரு பெரிய பங்களா வீட்டில் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக கஷ்டப்படணும்லாம் நம்மக்கிட்ட சீனே கிடையாது. நம்ம இருக்கிறது இந்த வீட்டில் தான், எனக்கு இது போதும். அண்டு மனுஷங்க இருக்காங்க, அவங்க நல்ல மனசு இருக்கா கெட்ட மனசு இருக்காலாம் கேட்கக்கூடாது. நமக்கு தேவையானப்போ இருக்காங்களா, அது இருந்தால் போதும். அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம இருப்போம். அந்த மாதிரி நான் நிறைய பேரை சேர்த்து வச்சுருக்கேன். அம்மா இது எனக்கு தோணுனது, இதை நான் கேட்குறேன். என்னென்னா நீங்கள் சொன்னீங்களே நான் பெருசாக பங்களாவில், இப்போ எனக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல ஷகிலாமா, கண்டிப்பாக இவங்க வந்து பெரிய பங்களாவில் இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிச்சு. என்ன ஆச்சு அதெல்லாம் சேர்த்து வைக்கல அப்படின்னா என்ன பண்ணீங்க? எங்கள் ஒரு சிஸ்டரு அவங்கள நம்பி எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க, அதை அவங்க ரிட்டர்ன் கொடுக்கல, அவ்வளோதான், வேறு எதுவும் ஆகலை. ஓகே, நன்மா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்லா இருக்கீங்க, ரொம்ப 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 நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், தேங்க் காட், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் கூட இருந்தவங்களாகட்டும், இப்போது கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நான் 20 வருஷம் முன்னாடி பேசினவங்கெல்லாம் இப்போ கால் பண்ணி என்னோட நலன் விசாரிக்கிறீங்க, எனக்கு இது போதும் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சீக்கிரமாக நான் குணமாயிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ப்ளீஸ் என்ன விடுங்க, என்ன டீஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு அம்மா, அக்கா, ஆண்டி, ஃப்ரெண்ட் எப்படி வேணாம், பட் யாரையுமே அந்த மாதிரி டீஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் என்ன மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க. முடிஞ்சால் நல்லா இருக்க சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது கூட பண்ணாதீங்க. டீஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நன்றி, தேங்க்யூ. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்